ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நியூட்ரோஃபைல் என்னது? சார் பாசிட்டிவ் பார்ட். பாசிட்டிவ் பார்ட். அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். லைக் அது எப்படி இருக்கலாம்? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம். ஓகேயா? அடுத்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். லைக் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா ஏதாவது சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளா SO3 சல்ஃபர் டை ஆக்சைடு, அலுமினியம் குளோரைடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். ஆனால் அங்கே இருக்காது, சார்ஜ் இருக்காது. ஆனால் இதுவும் என்னதான்? எலக்ட்ரோஃபைல் தான். அது நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் என்னது? எலக்ட்ரான் ரிச், லைக் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் அண்டு என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் எது அப்படின்னா H2O. H2O வந்து நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் H2O ஏன் வந்து நியூக்ளியோஃபைல்னு சொல்றோம்? இதுதான் H2O. இங்க என்ன இருக்கும்? 2 லோன் பிளஸ் இருக்குமா? 2 லோன் பிளஸ் இருக்கிறதுனால என்னது? இது வந்து எலக்ட்ரான் ரிச். ஸோ இது எப்படி சொல்றோம்? வந்து நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங் வந்து இது கரெக்டா? இது கரெக்டா? இல்லை இது கரெக்டா? இந்த மூணு இது கரெக்ட். இந்த 3 types of பென்சின் ரிங்ல which one correct? எதுவும் கரெக்ட்? சார் மூணுமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த மூணுல இருக்கிற இந்த இங்க எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு? 3 பை பாண்டு. இங்க 3 பை பாண்டு. இங்க அர்த்தம் அதே 3 பை பாண்டு தான். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பென்சின் ஹெக்ஸகோனல் ரிங், இந்த ஹெக்ஸகோனல் ரிங்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி சுத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? எல்லா கார்பன்ட்டையும் எல்லா கார்பனோட பி ஆர்பிட்டாலையும் டச் பண்ற மாதிரி அந்த பை எலக்ட்ரான்ஸ் சுத்திட்டே இருக்கும். அந்த சுத்திட்டே இப்ப என்ன பேரு? டீலோகலைசேஷன். டீலோகலைசேஷன். ஓகேங்களா? டீலோகலைசேஷன் என்ன அப்படின்னா ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல பை பாண்ட் வந்து பை எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆனா உள்ள எல்லா கார்பனையும் டச் பண்ற மாதிரி ரிவால்வ் ஆகிட்டு இப்ப என்ன பேரு? டீலோகலைசேஷன். 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 புரியுதுங்களா? அப்ப இந்த டீலோகலைசேஷன் கேட் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பென்சின் ரிங்குக்கு டீலோகலைசேஷன் இருக்கிறதுனாலதான் இதுக்கு என்ன நேச்சர் இல்ல? அடிஷன் ரியாக்ஷன் நேச்சுரல் கிடையாது. அதாவது இந்த பென்சின் ரிங்ல டீலோகலைசேஷன் கண்டிஷன் உள்ள இருக்கிற எல்லா பை பாண்டும் சுத்திட்டே இருக்கிறதுனால, அதாவது எல்லா கார்பனோட பி ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி அந்த பை பாண்ட்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கிறதுனாலதான் என்ன கிடையாது? இங்க வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் கிடையாது? அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பென்சின் ரிங்ல என்ன ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது? அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. அப்ப என்ன ரியாக்ஷன் நடக்கும்?
substitution reaction possible. Substitution reaction possible. புரியுதுங்களா? பென்சீன்ல நமக்கு தெரிஞ்ச அதாவது டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல எலிமினேஷன் அண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல எதுக்கு எலிமினேஷன் அண்டு எலிமினேஷன் சப்ஸ்டியூஷன் அடிஷன் இந்த 3 ரியாக்ஷன்ல அடிஷன் ரியாக்ஷனுக்கு பாசிபிளே கிடையாது. அடிஷன் ரியாக்ஷனுக்கு பாசிபிளே கிடையாது. ஆனா எதுக்கு வாய்ப்பு இருக்கு? சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கும் எலிமினேஷன் ரியாக்ஷன் வாய்ப்பு இருக்கு. இன் சம் ஒரு 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 செப்பரேட் கண்டிஷன்ல ஒரு பென்சீன் ரிங்ல என்ன ரியாக்ஷன் நடத்தலாம்? சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடத்தலாம், எலிமினேஷன் ரியாக்ஷன் நடத்தலாம். பென்சீன்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு பென்சீன்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? பென்சீன், அதாவது பென்சீன் அந்த மாதிரி டபுள் ஈன் அது ஒரியன் அந்த மாதிரி. பென்சீன்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்தா ஓகேங்களா? பாசிபிள் கிடையாது. அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. டியூ டு ஷிஃப்டிங் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், டியூ டு டீலோகலைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. புரியுதுங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அரோமேட்டிக் ரிங்ல எதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூட் ஆகல? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இருக்கு ஓகேங்களா? அது கண்டிஷன்ஸ்ல அது வந்து இந்த பென்சீன் ரிங்ல தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடத்த முடியும் ஓகேங்களா? நார்மலா இருக்கிற ஒரு C6H6 ஒரு பென்சீன் ரிங்ல என்ன பண்ண முடியாது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதுக்குள்ள ரீசன். ஏன் வந்து இங்க வந்து எலக்ட்ரோஃபில் தான் போய் ஆட் ஆகும்? அதுக்குள்ள ரீசன் தான். நீங்க திங்க் பண்ணீங்கன்னா சொல்லிடலாம். என்ன ரீசன்னால இங்க வந்து நியூக்ளியோஃபில் தான் ஆட் ஆகும், ஏன் எலக்ட்ரோஃபில் தான் ஆட் ஆகும், ஏன் நியூக்ளியோஃபில் ஆட் ஆகாது? இந்த பென்சீன் ரிங் என்ன இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கு? இது வந்து பென்சீன் ரிங் வந்து எலக்ட்ரோஃபில் நியூக்ளியோஃபில் தான். அது சொல்லுங்க. பென்சீன் ரிங்ன்றது நியூக்ளியோஃபில் எலக்ட்ரோஃபில் தான். ஒன்றும் பேசாம இருக்க வேணாம். மைக்ரா பண்ணி டைப் பண்ணுங்க. பென்சீன்றது எலக்ட்ரோஃபில் நியூக்ளியோஃபிலா? பாருங்க. CH3 CH3 CH2 டபுள் பாண்ட் CH2 CH ட்ரிபிள் பாண்ட் CH. இந்த 3ல எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு? இந்த 3 எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இங்கதான் இதை கம்பேர் பண்ணும்போது இங்க தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. எங்க கம்மியா இருக்கு? சொல்லுங்க மேம், எங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் ஒன்ல கம்மியா இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, சிக்மா பாண்ட் இருந்தா சிக்மா பாண்ட் இருந்தா அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். பை பாண்ட் இருந்தா எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது என்னது? எலக்ட்ரான் ரிச். இது ஒரு போத். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எலக்ட்ரோஃபில் நியூக்ளியோஃபில்
எது எலக்ட்ரோஃபைல் எது நியூக்ளியோஃபைல் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப அப்ப பென்சின் வந்து என்னது, நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்? எலக்ட்ரோஃபைல் சார். எலக்ட்ரோஃபைலா மேம்? நல்லா பாருங்க. எலக்ட்ரோஃபைல் என்ன ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுக்கோம்ல. எலக்ட்ரோஃபைல் என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். பென்சின் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். நியூக்ளியோஃபைல் சார். 3 பைபாண்ட். இது என்னது? எலக்ட்ரான் ரிச். ஸோ அப்போ என்னது? நியூக்ளியோஃபைல். இப்போ ஒரு ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸோட எது வந்து பாண்ட் ஆகும்? எலக்ட்ரான் ரிச்சா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா? ரிச் ஸ்பீசிஸோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். டெஃபிஷியன்ட். அப்ப இந்த பென்சினோட எது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா இல்ல நியூக்ளியோஃபைலா? எலக்ட்ரோஃபைல் தான் ஆகும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச்சும் என்ன செய்யாது? பாண்ட் ஆகாது. எதை ரியாக்ட் ஆகும்? எலக்ட்ரான் ரிச்சும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியும் பாண்ட் ஆகும். இன்வால்வ் இன் பாண்ட் ஃபார்மேஷன். ஆனா பென்சீன்ல இருக்கிற சப்ஸ்டிட்யூட் பொறுத்து இங்க இருந்து என்ன ஆட் ஆகும்? நியூக்ளியோஃபைல் இருந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூஷன் இல்லாம சிம்பிள் பென்சீன்ல என்ன ஆட் ஆகுது? நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகாது. புரியுங்களா? இதுதான் ரீசன் ஏன் வந்து பென்சீன்ல எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகுது, ஏன் நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகல. இதான் ரீசன். ஓகேங்களா? இப்போ பார்க்க போறோம் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிட்யூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டிட்யூஷன். அப்ப எலக்ட்ரோஃபைலிக் மீனிங் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோஃபைலிக் என்னது? சொல்லுங்க. எலக்ட்ரோஃபைல் என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் போய் ஆட் ஆக போகுது. இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? நமக்கு இருக்குது பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து நிறைய நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன். இது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Aromatic hydrocarbons are called as. இது ஐடியா இருக்கா? அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் எப்படி சொல்லுவாங்க காமனா? புரிஞ்சுவாங்க. அரீன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த அரீன்ல இருந்து the hydrogen atom removed from arene. ஓகேவா? to form அது பேர் என்ன பேரு? அரைல். இது பேரு அரைல். ஓகேங்களா? சோ ஒரு காமனா பென்சீன் லைக் ஹைட்ரோகார்பனுக்கு என்ன நேம்? அரீன். அந்த அரீன் காம்பவுண்ட் வந்து ஒரே ஒரு கச்சை மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா அது பேர் பேரு அரைல். ஓகேங்களா? புரிஞ்சு? அப்ப ஏஆர் தான் என்னது? அரீன் அப்படின்றது. ஏஆர் தான் அரீன் அப்படின்றது. அவ ஏஆர் கச்சுனா அது பேர் ஏஆர்னா அரீன். சரி போன சொல்லுங்க. அதாவது ஏஆர் மைனஸ் அப்படின்னா அரைன் காம்பவுண்ட். இப்ப ஏஆரோட ஹச் என்ன பேரு? அரீன் பேர்.
அரைன். அதே சிம்பிளா அரைன் ரிமூவ் ஆஃப் H plus to form AR minus. அப்ப AR minus என்னது அரைன். அப்ப AR H அது என்னது அரைன். புரியுதுங்களா? புரியுங்களா? அரைனுக்கும் அரைனுக்கும் விட்டு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? Yes, sir. The most characteristic reactions of benzenoid arenes are the substitution reaction தான் நடக்கும். Substitution reaction most favorable reaction. Substitution reaction when they react with that occur. இந்த substitution எப்போ நடக்கும் அப்படின்னா that occur when they react with electrophilic reagents. The most favorable reaction arene or benzenoid. Benzenoid another arene compound தான். இது benzenoid compound நடக்கக்கூடிய most favorable reaction இது substitution reaction. அப்ப அந்த arene வந்து எந்த reagent ஈஸியா ரியாக்ட் ஆகும்? electrophilic reagents. Electrophilic reagents. இப்ப அந்த electrophilic substitution reaction எப்போ நடக்கும்? இதுக்கு நான் என்னன்னு சொன்னேன்? இதுக்கு நேம் என்ன சொன்னேன்? Arenes. Arene. React with ஒரு electrophilic reagent. எக்ஸாம்பிளா EA. சரிங்களா? EA னா இதுக்கு பேர் என்ன பேரு? ஒரு electrophilic reagent to form plus HE. இப்ப போய் இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் பாருங்க. இப்ப இது என்னது அரின், ஓகேங்களா? இது என்னது ஒரு எலக்ட்ரோஃபைல், அதுல இருக்கிற ஒரு காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா Br2 react with AlBr3. இப்போ இது அயன்ஸா மாறும், Br பிளஸ் ஆகும், AlBr4 மைனஸா மாறும். அப்ப இது என்னது இங்க E அப்படின்றது, இது என்னது ஏன்றது. புரிஞ்சுக்கலாம்? இப்படித்தான் இது என்னது இதானது எலக்ட்ரோஃபிலிக் ரீஏஜென்ட். எலக்ட்ரோஃபிலிக் ரீஏஜென்ட் ரியாக்ட் ஆனா இதான் இப்படித்தான் நம்மளுக்கு வந்து அயன்ஸ் மாறும். அதாவது Br பிளஸ் ஆகும், Al4Br மைனஸா மாறும். அங்க இருக்கிற இந்த எலக்ட்ரோஃபில் என்னது இங்க என்னது எது எலக்ட்ரோஃபில் பிளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா? இது எலக்ட்ரோஃபைல். Plus sir, Br plus. எலக்ட்ரோஃபைல் இது வந்து ஆட் ஆகும். ஸோ இதான் வந்து எலக்ட்ரோஃபைல். அப்போ இதுதான் இது வந்து எலக்ட்ரோஃபைல், இது அந்த இந்த நெகட்டிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து வெளியே போற ஹச் எப்படி வெளியே போகும் அப்படின்னா ஹச் பிளஸ் ஆக வெளியே போகும். ஓகேங்களா? வந்து ஆட் ஆகுதுன்னா தான் எலக்ட்ரோஃபைல் தான். அப்போ இது வந்து அதாவது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரிமூவ் ஆகிறதும் எலக்ட்ரோஃபிலாக இருக்கும், நியூக்ளியோஃபிலாக இருக்கும், வந்து ஆட் ஆகுறதும் நியூக்ளியோஃபிலாக இருக்கும், எலக்ட்ரோஃபிலாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? நியூக்ளியோ அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா
ஆட் ஆகுறதும் எலக்ட்ரோஃபில், ரிமூவ் ஆகுது எலக்ட்ரோஃபில். அதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வேற முடியாது. அப்ப என்ன ரிமூவ் ஆகிட்டு வந்து எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகுது, என்ன ஸ்பீசிஸ் ரிமூவ் ஆகிட்டு எலக்ட்ரோஃபில் வந்து ஆட் ஆகுது? இந்த அரீனோட எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகும் போது என்ன ரிமூவ் ஆகி போச்சு, அதான் கேட்கிறேன். அவனுக்கு புதுசா கேட்கல. சார் H plus sir. Electrophile remove. கட்சி ரிமூவ் ஆச்சு, கட்சி எலக்ட்ரோஃபைல். அப்ப கட்சி வந்து ரிமூவ், அந்த பென்சிலிங்ல இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனதுனாலதான் அந்த இடத்துல வந்து இது வந்து ஆடாச்சு எலக்ட்ரோஃபைல். ஓகேங்களா, அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஆடாச்சு. இதுதான் சிம்பிள் மெக்கானிசம் ஃபார் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, அந்த ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். எலக்ட்ரோஃபிலிக் aromatic substitution allow the direct introduction of groups, அதாவது என்னது, electrophile into an aromatic ring, ஓகேங்களா, புரிஞ்சுக்கலாம். டைரக்டா வந்து அப்படின்னா என்னது, எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த குரூப் வந்து டைரக்டா வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இங்க பென்சின் ரிங் எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. அங்க வந்து பென்சின் ரிங்ல சப்ஸ்டிடியூஷன் இல்லாத போது டைரக்டா ஒரு எலக்ட்ரோஃபில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே டைரக்டா வந்து ஆட் ஆகும். இதாங்க டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது நைட்ரேஷன், சல்போனேஷன், அடுத்து ஹாலஜனேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசல். இதுதான் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, என்ன இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த எலக்ட்ரோஃபைல் தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரோஃபைல் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்ப நைட்ரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய நைட்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா NO2 பிளஸ். ஓகேங்களா, சல்போனேஷன்ல போய் ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் பாருங்க SO3, ஹாலஜனேஷன்ல X பிளஸ், சிங்கலேஷன்ல அல்கைல் பிளஸ், அசைலேஷன்ல அசைல் பிளஸ். இதெல்லாம் வந்து இதோட எலக்ட்ரோஃபைல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நல்லா இருக்கும், பிளஸ் சார்ஜ் இருக்குமா, இங்கேயும் பிளஸ் சார்ஜ் வரல. அப்ப எதனால இதை வந்து எலக்ட்ரோநெக்டிக்ஸ்னு சொல்றோம்? இது நீட் கொஸ்டின். இது சொல்லுங்க, SO3 என்ன காரணத்தினால எலக்ட்ரோஃபிஷன் சொல்றோம்? எலக்ட்ரோஃபிஷன் என்ன வரணும், சார்ஜஸ் வரணும், பிளஸ் சார்ஜ் வரணும். ஆனா இங்க சார்ஜ் எல்லாம் எலக்ட்ரோஃபிஷன் சொல்றோம், என்ன காரணத்தினால? சார் மேம், இது ஐடியா இருக்கா? SO3ன்றது ஓகேங்களா. சல்ஃபருக்கு அவுட் மூவ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, சல்ஃபர் அவுட் மூவ் 6. அப்ப 6மே எங்க போயிடும், அது அவுட் மூவ் இருக்க ஆல் எலக்ட்ரான்ஸ் எங்க போயிடும், பாண்ட்ல போயிடும். அதோட அவுட் மூவ் எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும்.
எலக்ட்ரான் அங்க இருக்காது. அப்ப அதெல்லாம் எலக்ட்ரோஃபைல் தானே. இதான் அப்ப அந்த சல்ஃபரோட, அதாவது சல்ஃபர் ரியாக்ஷன்ல இருக்கிற சென்ட்ரல் ஆட்டமான சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட் எல்லாமே பாண்டிங்ல இன்வால்வ் ஆனதுனால அது அவுட்டர் மோஸ்ட் சில போட்டு எம்டியா இருக்கும். திஸ் ரீசன் SO3 called as a எலக்ட்ரோஃபைல். புரியுதுங்களா? மேம் புரியுதா சார்? Yes, sir. ஓகே சார். இப்ப எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் பத்தி சம் பாயிண்ட்ஸ், மெக்கானிசம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ் வாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, எப்படி ஒரு பென்சின் ரிங்ல போய் எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகும்? ஓகேங்களா? எப்போ ஆட் ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்க பைபாண்ட், ஏதாவது ஒரு பைபாண்டு பிரேக் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோஃபில் போய் ஆட் ஆகும். ஓகேங்களா? பார்ப்போம். பென்சின் is பென்சின் என்னது? பென்சின் என்னது? அரீனா சார். அது எலக்ட்ரான் ரிச்சா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா? எலக்ட்ரான் ரிச் சார். ஓகே. Benzene is susceptible to electrophile attack primarily because it's exposed of pi electrons. ஃபர்ஸ்ட் இந்த பென்சிட்டிங்க எதுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரோஃபில் அட்டாக் ஆகுறதுக்கு அதை ரெடி பண்றாங்க. எப்படி ரெடி ஆகும், எப்படி எலக்ட்ரோஃபில் போய் பென்சின்ல அட்டாக் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எதை? அதோட பை எலக்ட்ரான்ஸை பிரேக் பண்ணி, பை எலக்ட்ரான்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த பென்சின் ரிங்க எதுக்கு ரெடி பண்ணுவாங்க? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க. எப்ப அது பாண்ட் ஆகும்னு சொன்னேன், ரியாக்ஷன் ஆகும்னு சொன்னேன். பென்சின் இருக்கிற பைபாண்ட் பிரேக் ஆனா தான் என்ன ஆகும், அது அந்த எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகும். அப்ப அந்த எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகும் அப்படின்னா, அங்க உள்ள இருக்கிற பைபாண்ட்ஸ்ல எக்ஸ்போஸ், அதாவது பிரேக் ஆகும். ஓகேங்களா? பென்சின் resembles an alkene. கரெக்டானே? பென்சின் அல்கீன் ரெண்டு ஒண்ணா வேறையா? பென்சீனும் அல்கீனும் ஒண்ணா வேறையா? இதை யோசிக்க கூடாது. ஒண்ணுதான் மேம். இனிமே எனக்கு அல்கீன் குரூப் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதாவது இனிமே resembles for the in the reaction of an alkene with the electrophile side of attack by exposed by bond. அப்ப எப்படி பென்சின் ரிங்ல நமக்கு அதாவது சாதாரண நார்மல் அல்கீன்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அங்க ரியாக்ஷன் நடக்குமோ, அதே மாதிரிதான் பென்சினையும் பாண்ட் பிரேக் ஆகி என்ன செய்யும், அந்த பை பாண்ட் எக்ஸ்போஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது பென்சினோட எலக்ட்ரோஃபைல் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா?
இப்ப பென்சின் வந்து மோர் ஸ்டேபிள் லெஸ் ஸ்டேபிளா? நார்மலா எல்லா சைக்கிளிக் காம்பவுண்ட் கம்பேர் பண்ணும்போது பென்சின் வந்து மோர் ஸ்டேபிளா லெஸ் ஸ்டேபிளா? மோர் ஸ்டேபிள் சார். ஸ்டேபிள் என்ன காம்பவுண்ட் ரீசன்? இருக்கு. எதனால ஸ்டேபிள்? அது அது வந்து அதுல எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பாண்ட் பிரேக் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சுத்திட்டு. அதுக்கு அது அது கரெக்டான மீனிங் அந்த வேர்டுங்க, அது வேர்டு, அது வேர்டு சொன்னா அது கரெக்ட் தான். அது சுத்திட்டே இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்? அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேர்டு என்ன வேர்டு? டீலோகலைசேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷனா சார்? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பாண்ட் பிரேக் ஆகி ஷிஃப்ட் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப், நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஹைப்பர் கான்ஜுகேஷனா? நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் பீட்டா ஹைட்ரஜன்ஸ், நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சொல்லுவோம். அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுவோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன். அது கார்போகேட்டைல் நியர்பையா இருக்கிற ஹைட்ரஜன் தான் என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன். அந்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தா தான் அதுக்கு என்ன பேரு? ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது கார்போகேட்டைல், இங்க CH2 இருக்கும், இங்க CH இருக்கும். இது சாரி இது ஆல்ஃபானா என்னது? பீட்டா. இங்க எத்தனை பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு? 1 பீட்டா ஹைட்ரஜன். இங்க 2 பீட்டா ஹைட்ரஜன். டோட்டலி 3 பீட்டா ஹைட்ரஜன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் 3. இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேற. ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் நம்ம பென்சினுக்கும் சம்மந்தமே கிடையாது. பென்சின் ஏன் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா டியூ டு டீலோகலைசேஷன். டீலோகலைசேஷன். ரெசனன்ஸ் மீன்ஸ் அது அடுத்து பார்ப்போம். அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ரெசனன்ஸ் என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், ஷிஃப்டிங் ஆஃப் லோன் பேரும் பை எலக்ட்ரான்ஸும் ஷிஃப்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சுன்னா அது பேர் என்ன பேரு? டீலோகலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ் பேர். ரெசனன்ஸ். அப்ப ஆகும். பென்சின் closed cell of 6 pi electrons. 6 pi electrons gives special stability. அங்க அந்த க்ளோஸ் செல்ல பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்பெஷல் ஸ்டெபிலிட்டி due to resonance or delocalization. புரியுதுங்களா? அப்ப என்ன சொன்ன? ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு பென்சின் ரிங்ல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள் இல்லைன்னு சொன்னேன். எதுவும் பாசிபிள் இல்லைன்னு சொன்னேன். ஒரு ரியாக்ஷன்ல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் கிடையாதுன்னு சொன்னேன். வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அடிஷன் ரியாக்ஷன் தான் சார். அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? once the electrophile attacks the benzene ring of bicomplex. அதாவது ஒரு பென்சின் ரிங்க எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா சரிங்களா, அங்க ஃபார்ம் ஆகிற அந்த இன்டர்மீடியட் நேம் என்னது? பைகாம்ப்ளெக்ஸ். இது கொஸ்டின். இந்த பைகாம்ப்ளெக்ஸ் இன்னொரு நேம் இருக்கா? அதாவது ஐடியா இருக்கா? பைகாம்ப்ளெக்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு. அதாவது இதுதான் உடம்புடையாது. இதுதான் பைகாம்ப்ளெக்ஸ் அப்படின்றது.
இந்த பை காம்ப்ளெக்ஸ் ஏதாவது நேம் இருக்கா? இன்னொரு நேம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான நேம். அரினியம் அயான். இது முக்கியமான கொஸ்டின். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய காமன் இன்டர்மீடியட் என்னது? அரினியம் அயான் ஆர் பை காம்ப்ளெக்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? சார் இப்ப ஸ்டெப் எப்படி வந்து இந்த மெக்கானிசம், அதாவது இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம், அதாவது எலக்ட்ரோஃபிலிக்ஸ் அரோமேட்டிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப் 1ல என்ன ஆகும் அப்படின்னா, பென்சின் ரிங்கும் அந்த லூயிஸ் ஆசிட் அதுவும் 2 ரியாக்ட் ஆகும். எப்படி பார்த்தோம்? பென்சின் ரிங் ரியாக்ட் வித் EA. இந்த EA எது வந்து ஆடாகும் சொன்னேன்? அப்ப என்ன சொன்னேன்? எலக்ட்ரான். அப்ப இது என்னது? இது ஸ்லோ ஸ்டெப். ஃபர்ஸ்ட் போய் பென்சில் ரிங்க அட்டாக் பண்ற அந்த ஸ்டெப் என்னது? ஸ்லோ ஸ்டெப். ஓகேங்களா? இப்ப இது என்ன சொன்னேன்? இது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? நியூக்ளியோஃபிலா இருக்கும். அப்ப என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? அதாவது இப்ப சொன்னீங்கல BR பிளஸ் AL CL சரி AL BR4 மைனஸ் இந்த மாதிரி சொன்னீங்கல, இது எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். இப்ப ஏன் வந்து ஏ வந்து ஆட் ஆகுது, போய் ஏன் ஆட் ஆகுது, ஏன் ஆட் ஆகல? என்ன ரீசன்? என்ன காரணத்தினால போய் அங்க ஆட் ஆக போகுது? இப்ப இதான் போய் ஆட் ஆக போகுது. ஏன் வந்து ஆட் ஆகல? ஏன்னா இங்க ஹச் வந்து இங்க எலக்ட்ரோஃபைல், அந்த ஹச் வெளியே போகும்போது அதே மாதிரி உள்ளது எலக்ட்ரோஃபைல் போகும். எலக்ட்ரோஃபைல் தான் ஆட் ஆக போகுது. ஏன்னா இது என்னது? எலக்ட்ரான் ரிச் தானே, பென்சின் எலக்ட்ரான் ரிச் தானே. அப்ப இதுதான் வந்து ஆட் ஆகும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான் ஆட் ஆகும். இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இது எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச் வந்து பென்சினோட சப்ஸ்டியூட் ஆகாது. எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான் பென்சினோட சப்ஸ்டியூட் ஆகும். புரியுதுங்களா? இந்த பாண்ட் பிரேக் ஆகி அந்த கார்பன் மைனஸ் ஆகும். அப்ப இந்த மைனஸோட இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து பாண்ட் ஆகும். ஆல்ரெடி இங்க இருக்கு, ஒரு ஹச் இருக்கு, அடுத்து ஒரு எலக்ட்ரோஃபைல். அப்ப என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து எங்க பாண்டு? இந்த பாண்டுக்குள்ள இந்த பாண்ட் வந்து இந்த பாண்ட் இங்க போனதுனால இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் எஃபிஷியன்ட் ஆயிரும். ஸோ இங்க வந்து பிளஸ் வந்துடும். அப்ப ரிமைனிங் பாண்ட் அப்படியே இருக்கும். இது புரியுதுங்களா? தெரியுங்களா? இல்ல மறுபடியும் சொல்லவா? எப்படி வந்து இந்த அயான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லவா? புரியுதுங்களா? புரியுது சார். அடுத்து சப்போஸ் இந்த மாதிரி போட்டா இதுக்கு நேரத்தை அப்புறம் இதாவது ரெசனன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. பாண்ட் ஷிஃப்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி அதாவது இந்த பாண்ட் இப்ப எக்ஸாம்பிளா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இங்க பிளஸ் சார்ஜ் வரும். இப்ப என்ன ஷிஃப்ட் ஆகுது? உள்ள சிக்மா பாண்ட் ஷிஃப்ட் ஆகுதா இல்ல பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுதா? பை பாண்ட் சார். பை பாண்ட் ஷிஃப்ட் அதுக்கு நேம்.
ரெசனன்ஸ். ஓகேங்களா? மூணுமே என்ன அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் பை காம்ப்ளெக்ஸ் ஆர் அரேனியம் அயான். புரியுதுங்களா? இந்த மூணு ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்டு. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட்னால இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அரேனியம் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுனால, ஓகேங்களா, 3 டைப்ஸ் ஆஃப் அரேனியம் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்குது ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட்னால. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ பென்சின் ரிங் இருக்குல்ல, பென்சின் ரிங்கு டைப் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை டைப் கிடைக்கும்? ஓகேங்களா? அது புரியுதுங்களா? 3 ஸ்ட்ரக்சர் இருக்கேன். ஷிஃப்டிங் ஆஃப் இன்சைட்ல இருக்கிற அந்த பைபாண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மூணுமே வேற வேறையா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்? இது இங்க வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? 3. நல்லா பாருங்க. எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? இது ஒண்ணு, இது ஒண்ணு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற இருக்கா? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க கிடைக்கிற நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஃபார்ம்ஸ் எவ்வளவு? 3. சரி, 2. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் அப்பா இது வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்றேன் அப்படின்னா, ரெசனன்ஸ்ல அதாவது பென்சின் ரிங்ல ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு? 2. அதே மாதிரி அரேனியம் அயான்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரெசனன்ஸ் எவ்வளவு? அரேனியம் அயான்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை? 3 சார். 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த செகண்ட் ஒன் எப்படி சார் வரும்? செகண்ட் ஒன் மேம். செகண்ட். ஆமா சார். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கொடுக்க மாட்டேன். Shifting of bipod in arena. வந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரியுதுங்களா? அதாவது இங்க உள்ள பைபாண்ட் வந்து உலக பைபாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆனதுனாலதான் இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? சார்ஜ் இங்க வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க வந்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துடும். இங்க வரும்போது இந்த கார்பன் ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பைபாண்ட் வந்து இந்த கார்பன் டென்சிட்டி, அதாவது இந்த கார்பனோட பி ஆர்பிட்டால் வந்து ஆடாதனால இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? இந்த பிளஸ் எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன ஆகும்? இந்த கார்பன்ல இருக்கிற மைனஸோட, அதாவது அந்த எலக்ட்ரான் ரிச்சா இருக்க கார்பனை போய் அட்டாக் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இது புரியுது எல்லாத்துக்கும்? புரியுதா? விஷயம் புரியுதா? ஓகே சார். ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, போறோம் பைபாண்ட் ஸ்விப் பண்ண போறோம். அவ்வளவுதான், பைபாண்ட ஸ்விப் பண்ண போறோம். அதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். பைபாண்ட் ஸ்விப் பண்ணது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது.
எஸ் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டு இப்ப இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இந்த எந்த இடத்துல வந்து கார்பன் டெஃபிஷியன்ட் இருக்கும், எந்த கார்பனுக்கு கார்பன் அதாவது எலக்ட்ரிக் டெஃபிஷியன்ட் இருக்கும். இங்க இருக்க பை பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி இங்க போனதுனால இந்த பாண்ட் இந்த கார்பன் கடையில போனதுனால இந்த கார்பன் எலக்ட்ரிக் டெஃபிஷியன்ட் ஆயிருமா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க பிளஸ் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், இங்க எலக்ட்ரோஃபைல் அண்ட் ஹச். தென் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும், மறுபடியும் பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். எப்படி ஷிஃப்ட் ஆகும்? இந்த மாதிரி, அதாவது வெயிட் மினிட், இங்க மாதிரி ஷிஃப்ட் இங்க வந்ததுனால இங்க என்ன ஆயிரும்? இந்த இடத்துல எலக்ட்ரிக் டெஃபிஷியன்ட் ஆயிரும்ல, EH. இது எலக்ட்ரிக் டெஃபிஷியன்ட், இது பிளஸ் ஆயிரும், இங்க ஒரு பாண்ட் வந்துடும், அடுத்து இங்க ஒரு பாண்ட் வந்துடும். புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப எலக்ட்ரான் அந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆக பொறுத்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இங்க வந்து அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. எங்க? அரினியம் அயான்ல. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டிருக்காங்க, இது நீட்ல கேட்டிருக்காங்க. நீட்ல வந்து நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பென்சீன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு? ஆன்சர் 2. இது புரியுதுங்களா? இது ஸ்டெப் 1 நடக்கிறது. இதுதான் ஸ்டெப் 1 நடக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 என்ன நடக்கும்? இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன நடக்கும் அப்படின்னா ஹச் ரிமூவ் ஆகும். அதாவது அங்கே இந்த மாதிரி இருந்துச்சா, இந்த மாதிரி இருந்துச்சா, இதோட அந்த லூயிஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகி ஒரு சம் காம்பவுண்ட் நம்ம உண்டு ஞாபகம் இருக்கா? அதாவது AL BR மைனஸ் இந்த மாதிரி வருதுல, இது போய் ரியாக்ட் ஆகி அங்க இருக்க ஹச்சை ரிமூவ் பண்ணும். அதாவது அதானது A அப்படின்றது A மைனஸ் அப்படின்னா அங்கதான் ஏன்றது நம்மள ஏன்றது எப்படி இருந்துச்சு, சின்றது எப்படி இருந்துச்சு, E பிளஸ்ன்றது, ஏன்றது எப்படி இருந்துச்சு, A மைனஸ் அப்படின்றது. அந்த A மைனஸ் போய் என்ன செய்யும் பண்ணா மறுபடியும் இங்க இருக்கிற ஹச் அட்டாக் பண்ணும். ஹச் எப்படி ரிமூவ் ஆகும்? ஹச் பிளஸ் ரிமூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற இந்த பாண்டிங் அட்டாஃப்ல எங்க போயிடும்? இங்க போயிடும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? HA பிளஸ் ஒரு பென்சீன் ரிங் மேல என்ன இருக்கும்? E மட்டும் இருக்கும். இதுதான் ஸ்டெப் ஃபாஸ்ட் ஸ்டெப். அப்ப என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரோஃபில் ஆடாயிடுச்சு. இவ்வளவுதான் என்ன நடக்கும் அப்படின்னா பாண்ட் ஷிஃப்ட் ஆகி எலக்ட்ரோஃபில் போய் ஆடாகும் போது பாண்ட் ஷிஃப்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? அரினியம் அயான் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? அந்த அரினியம் அயானோட அந்த நெகட்டிவ் ஸ்பீஸ் போய் அட்டாக் பண்ணி ஹச் பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டு எதை ஃபார்ம் பண்ணும்? அந்த எலக்ட்ரோஃபில் ஆடாடு ஒரு பென்சீன் ரிங்கை ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் மெக்கானிசம் ஃபார் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்றது. சார் மேம் புரியுதா புரியலையா? எஸ் சார். மேம் இது பக்கம் ஓகே தானே மேம்? இது வரைக்கும் யாரும் டவுட் இருக்கா மேம்? சார் நோ சார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நைட்ரேஷன் இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே முக்கியமில்லன்னு தோணும். ஆனா அதுல கொஸ்டின் வரும். என்ன இன்டர்மீடியேட்டு, how many resonance structures form in arenine ion or benzene? ஓகேங்களா? வாட் இஸ் த ரீசன் பென்சீன் ரிங்ல ஏன் வந்து அடிசனேஷன் நடக்காது?
பென்சின் இருந்து எலக்ட்ரான் ரிச் அயர்ன் டெஃபிஷியன்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதனால இதுவே இந்த 1 hour நடந்தது ஃபுல்லாவே தேவையில்லான்னு சொல்லி நினைக்க வேணாம். ஒன்ஸ் ரீட் பண்ணுறது. நைட்ரேஷன். நைட்ரேஷன் என்ன அப்படின்னா என்னது, ஒரு நைட்ரோ குரூப்பை போய் பென்சின் ஆட போறோம், பென்சின் ஆட் பண்ண போறோம் யூசிங் சம் ரீஏஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, nitration reaction is generally carried out with a mixture of corn HNO3 and corn H2SO4. These reagents are commonly called as nitrating mixture. புரியுதுங்களா? அப்ப reagent nitration reaction nitrating mixture, concentrated citric acid and concentrated sulfuric acid. புரியுதுங்களா? இது இம்பார்ட்டன்டான ஒரு ரியேஜென்ட். வேற என்ன டைப் ஆஃப் ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேரியஸ் நைட்ரேட்டிங் மிக்சர். எது அப்படின்னா N2O5 in carbon tetrachloride in the presence of phosphorus pentoxide is used when unhydrous condition. என்ன மீனிங்? unhydrous condition என்ன மீனிங்? சொல்லுங்க. unhydrous condition என்ன மீனிங்? வாட்டர் ஈரப்பதம் இல்லாம இருக்குது சார், டிமுலா வாட்டர். அடுத்த பாயிண்ட், அடுத்த ரியேஜென்ட் என்ன அப்படின்னா ethyl nitrate. Ethyl nitrate is used to carry out titration in alkaline solution. Alkaline solution என்ன அர்த்தம்? சார் லிக்விட் எண்ணெய் வச்சா வேற காமன் நேம் சார், நான் நேம் கேட்கல, எக்ஸாம்பிள் கேட்கல. காமன் ஆல்கைன் காமன் என்னது? ஆல்கலைன் அப்படின்னா காமன் பேஸ் சார். பேஸ். இதெல்லாம் காமனா யூஸ் பண்ணக்கூடிய another type of nitrating mixture. இதெல்லாம் புரியுதுங்களா? சார் ஓகேவா? அது ஓகே சார். அடுத்து மெக்கானிசம் பார்க்கும்போது, மெக்கானிசம் எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரியாக்ட் ஆகும் அப்படின்னா HNO3 react with H2SO4. இப்ப இது என்னது? நேம் என்னது? நைட்ரிக் ஆசிட். இதுக்கு என்ன நேம்? சல்பூரிக் ஆசிட். ரெண்டுமே ஆசிட் தான். ரெண்டுல எது வீக் ஆசிட், எது ஸ்ட்ராங் ஆசிட்?
எது வீக் ஆசிட், எது ஸ்ட்ராங் ஆசிட்? H1O3 வீக், H2 சூப்பர் ஸ்ட்ராங் சார். ரீசன் சார்? இது வீக் ஆசிட், இது ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப வீக் ஆசிட்னா அது வந்து OH கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? வீக் ஆசிட் அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். எதெல்லாம் வீக் ஆசிட்டோ அது ஸ்ட்ராங் பேஸ், எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் அது வீக் பேஸ். இது ஆசிட் பேஸ் கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப எதெல்லாம் வந்து வீக் ஆசிட் ஆக்ட் பண்ணுதோ அது எப்படி ஆக்ட் பண்ணும்? ஸ்ட்ராங் பேஸ் ஆக்ட் பண்ணும். அப்ப இந்த இதுல வந்து இது வீக் ஆசிட் அப்படின்னா இது என்னது? ஸ்ட்ராங் பேஸ். இது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா இது என்னது? வீக் பேஸ். அப்ப இது எப்படி இது அயன்ஸா மாறும்? H3 அப்படின்றது வந்து OHNO2 பிளஸ் H2SO4. இப்ப ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது ஆக்சுவலா இது என்னது? ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் எதை டொனேட் பண்ணும்? எதை கொடுக்கும்? ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா H+ கொடுக்கும். ஓகேங்களா? H+ வந்து இதை அட்டாக் பண்ணும், இந்த OH அட்டாக் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா HOH plus NO2. இது வந்து H+ கொடுத்தா என்ன ஆயிடும்? HSO4 மைனஸ் மாறும். இது புரியுதா? புரியுதா பாருங்க. ஓகே சார். மேம் உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் சார். இங்க ஏன் பிளஸ் ஒன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா மேம்? இந்த ஓட்டு ஏன் பிளஸ் ஒன்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின், அதாவது இனிஷியலா ஒரு நைட்ரிக் ஆசிட்டும் சல்பூரிக் ஆசிட் ரியாக்டரா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆட்டோ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்பீசிஸ் மட்டும் இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் டிசோசிட் ஆகும். அதாவது இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி இங்க வந்துடும், ஓட்டு வந்துடும். NO பாண்ட் பிரேக் ஆகும்போது ஏன் வந்து ஓட்டு வந்து இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது? என்ன ரீசனால வருது? ஏன் எண்ணிட்டு போக கூடாதா? என்ன ரீசனால அந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாவே ஓட்டு வருது? சார் 2 லோன் பேர் இருக்குமே ஓக்கு, நைட்ரஜன் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கு. இல்ல சார், வேற ரீசன். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆக்ஸிஜனுக்கு அதிகம், அதனால எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு அதிகம். அந்த ரீசனால தான் O வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? O வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணதுனால இது ஃபுல்லா எப்படி மாறிடும் அப்படின்னா எப்படி மாறிடும்? H2O ஆயிடும். இது எலக்ட்ரான் கொடுத்ததுனால என்ன ஆயிடும்? NO2 பிளஸ் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த NO2 பிளஸ் தான் இங்க ஆக்டர் சார் எலக்ட்ரோஃபைல். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம் என்ன பார்த்த ஈன்னு எழுதலாம்ல. அப்ப இங்க ஈன்றது என்னது? NO2 பிளஸ். ஏன்றது என்னது? HSO4 மைனஸ். புரியுங்களா? ஓகே சார். ஓகே. மறுபடியும் இங்க HSO எப்படி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆன H2O இருக்குல்ல, இந்த H2O react with HSO4 minus to form H3O plus sorry HSO4 minus. இப்ப வாட்டர்ன்றது வந்து எப்படி எக்ஸிஸ்டா இருக்கும்? ஆக்சுவலா அது வந்து வாட்டர் நியூட்ரல் மாலிகுலா இருக்குமா இல்ல அயான்ஸா இருக்குமா? இது ஐடியா இருக்கா? வாட்டர் வந்து நியூட்ரல் சார். எக்ஸிஸ்டா இருக்கும். அது வந்து வாட்டர் மேக்ஸிமம் இப்படித்தான் சார் எக்ஸிஸ்டா இருக்கும். ஓகேங்களா? D2 அந்த ஆக்சிஜன் எலக்ட்ரோனால அங்க உள்ள இருக்கிற H வந்து இதோட பாண்ட் ஆகி HCO பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் மெக்கானிசம். இதுல முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா மேல போட்டுக்கோங்களா, இதுதான் முக்கியமான ஸ்டெப்.
இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸ். புரியுதுங்களா? இப்ப ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஒரு பென்சின் ரியாக்ட் வித் இதான் கான் HNO3 with corn H2SO4 to form nitrobenzene. நைட்ரோபென்சின். இதே இது மெக்கானிசம் போட்டோம்னா இதான் பிளஸ் NO2 பிளஸ் NO2. இது பேர் என்ன பேர்? இது பேர் என்ன பேர்? அப்ப பார்த்தோம்ல இதுக்கு என்ன நேம்? நைட்ரோ பென்சினியமஸா? அருனியம். நைட்ரோ அருனியம். அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் ஆர் பைகாம்ப்ளெக்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதானது ஸ்லோ ஸ்டெப். அப்ப இது என்னது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றது. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் பார்த்தோம்ல சொல்லுங்க. ஹச் வந்து வெளியில போயிடும் சார். போனோம்னா 3 பாண்ட் வந்துன்னா NO2 இருக்கு சார். ரியாக்ட் வித் HSO4 மைனஸ் இட் அட்ராக்ட் H பிளஸ். அப்ப என்ன ஆகும்? இந்த பாண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரான் ஃபுல் எங்க போயிடும்? இங்க வந்துடும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? H2SO4 பிளஸ் NO2. ஆமா, இது என்னது நைட்ரோபென்சின், அதாவது நைட்ரேட்டிங் பென்சின், நைட்ரேட் ஆன பென்சின். சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நைட்ரேட்டிங் மிக்சிங் பார்த்தோம்ல. இப்ப இந்த N2O5 வந்து எப்படி வந்து நைட்ரேட்டிங் ஏஜென்ட் கொடுக்கும், அதாவது எலக்ட்ரோஃபில் கொடுக்கும் அப்படின்னா அது அந்த ரியாக்ஷன் பாத்துக்கோங்க. அதாவது N2O5 in CCl4 to form NO2 plus and NO3 minus. இதான் என்ன ஃபார்முலா என்னத்தை கொடுக்கும்? அந்த நைட்ரேட்டிங் எலக்ட்ரோஃபிலை கொடுக்கும். புரியுதுங்களா? சிவதான் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல நைட்ரேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல சல்ஃபனேஷன், புரோமினேஷன் முடிச்சிடலாம். அடுத்து ஃபீல்டு காஃபினேஷன் முடிச்சிடலாம். நாளைக்கு ஈவினிங் தான் சார். நாளைக்கு டே டைம்ல கிளாஸ் பண்ணலாமா? டே டைம்ல கிளாஸ் பண்ணலாமா?